தமிழ் தமிழக வெற்றி கழக சகோதரர்களுக்கு என் உரையை நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நான் 1983 கிராம நிர்வாக அலுவலராக பணியில் சேர்ந்தேன். 2014 ஓய்வு பெற்றேன். எனக்கு தெரிவது நேர்மை ஒன்று மட்டும்தான். மக்களிடம் சொல்வேன், நேர்மையை கடைபிடியுங்கள், உங்களை தர்மம் காப்பாற்றும் என்று சொல்வேன். தவறான வழியில் பணத்தை கொடுத்து பெரிய காரியங்களை அடையலாம் என்று நினைக்காதீர்கள், அது தவறு. அதர்மம் அழியும், தர்மம் வெற்றி பெறும். அதனால் தர்மத்தை நோக்கி நடை பயணம் செய்யுங்கள் என்று மக்களிடம் அடிக்கடி கூறுவேன். எனக்கு எந்த அன்பளிப்பும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எனக்கு ஊதியமாக அரசு கொடுக்கிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் காரியங்களை, சட்டத்திற்குரிய காரியங்களை செய்து கொடுப்பேன். சட்டத்திற்கு மேம்பட்ட காரியங்களை நான் செய்து கொடுக்க மாட்டேன், நேர்மையானவன் என்று சொல்லி இருக்கிறேன். அதனால் இப்பொழுது நமது தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டத்தை படுகிறார் பாருங்கள். அதாவது 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்து 2 லட்சம் சம்பளத்தில் இருந்து கொண்டு மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். நான் ஆரம்ப காலத்தில் 1990 திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செய்தேன். உறுப்பினராக எந்த பதவியும் நான் கேட்டு யாரிடமும் போனதில்லை. எந்த பதவிக்காகவும் நான் அலைந்ததும் இல்லை. நான் என்னுடைய விஏஓ சங்கத்தில் ஒரு வட்டத்திற்கு தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு தன்மானமாக நடந்து கொள்ள வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் நிறைய பேர் தவறு தான் செய்வார்கள். நான் அதற்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைதான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட வரையறையை நான் காட்டுவேன். நீங்கள் கிராம நிர்வாக அலுவலர் என்றால் மக்களிடம் பொதுப்பணிக்கு வந்து விட்டீர்கள். உங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றி கொள்ளுங்கள். அரசு நமக்கு சம்பளம் கொடுக்கிறது, மக்களுக்காக நீங்கள் பாடுபடுங்கள் என்று நான் தலைவராக இருக்கும் பொழுது பேசி பேசி அசந்து போயிருக்கிறேன். ஒரு கிராமத்தின் தலைவன் எவ்வளியோ அப்படித்தான் மக்களும் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு மேல் நான் பேச முடியாது என்று சொல்லி இருக்கிறேன். இப்படியெல்லாம் இருந்த போதும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தேன். எந்த பதவியும் நான் எதிர்பார்க்கவில்லை. 2014 ஓய்வு பெற்றேன். எந்த பதவியும் எதிர்பார்க்கவில்லை. எந்த பதவிக்கும் நான் போகவும் இல்லை. எந்த பதவி கொடுத்தாலும் நான் ஏற்கனவே பதவி பார்த்து விட்டேன். எனக்கு பதவி எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன். எனக்கு பதவி மீது ஆசை இல்லை. மக்களுக்கு நன்மை செய்வர்களை என்றும் பாராட்டுவேன். நமது முதல்வர் என்ன சொல்கிறார்? எல்லா மதமும் நம் மதமே என்று சொல்கிறார். அதேபோல் நமது தாவேக உறுப்பினர்கள் எல்லா மதமும் நம் மதமே என்று நினைத்து வாழ வேண்டும். நம் மனது கட்டுப்பாட்டுடன் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம்தான் மனிதனை சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
மனிதனுடைய சிறப்பான நிலை நேர்மை, அன்பு, மனித நேயம், எல்லோரையும் சமமாக ஏற்றுக்கொள்வது. இதுதான் மனிதனுக்கு முக்கியமான பாடங்கள். அந்த பாடத்தை நாம் மறந்துவிட்டு சகிப்புத்தன்மை இல்லாமல் வாழக்கூடாது. எல்லோரையும் நம் சகோதரர் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடம் இருக்கும் தவறு செய்யாதீர்கள், மனத்தை கட்டுப்பாடுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். மனக்கட்டுப்பாடு இருந்தால் ஒழுக்கம் தானாக வரும். மனக்கட்டுப்பாடு மிக அவசியமானது. நான் ஒரு குறள் ஆசிரியரிடம் கேட்டதால் 4 வயதிலே சைவமாக மாறினேன். அது என்ன குறள் என்றால், தன்னூன் பெருக்கற்க பிரிதொரு ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். இந்த குறளை நான் 2ஆம் வகுப்பில் படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் எனக்கு சொன்னார். அதில் விளக்கம் என்ன சொன்னார் என்றால், நம்மளுடைய உடல் தசையை போன்றதான் மற்ற உயிர்களின் தசைகளும். அவைகளை உண்பதால் உன்னுடைய அன்பு குறைந்துவிடும், உன்னுடைய கருணை குறைந்துவிடும், உன்னுடைய நேர்மை குறைந்துவிடும், உன்னுடைய ஒழுக்கம் குறைந்துவிடும், உன் தாய் தகப்பனிடம் காட்டும் அன்பு குறைந்துவிடும் என்று சொன்னதினால், என்னை வளர்த்து ஆளாக்கிய என் தாய் தந்தையின் நம் அன்பு குறைந்து விடும் என்றால் அந்த அசைவம் எனக்கு எதற்கு என்று 4 வயதிலேயே சைவமாக மாறியவன் நான். 4 வயதிலே சைவம், இதுவரையிலும் சைவம். எந்த போதைப் பொருளையும் நான் உபயோகிப்பதில்லை. புகையிலை போடுவதில்லை, ஸ்டூடெண்ட்ஸ் போடுவதில்லை, வெற்றிலை சீவல் போடுவதில்லை, பாக்கு போடுவதில்லை, கடையில் விற்கும் ட்ரிங்க்ஸுகளை வாங்கி சாப்பிட மாட்டேன். வெறும் சுடுதண்ணீர் மட்டும்தான் சாப்பிடுவேன். இதுதான் என்னுடைய வழக்கம். எனக்கு வயது 74 ஆகிறது. ஊழல்களை கண்டு மனம் நொந்து போவேன். அதை யாரிடம் சொல்வது? ஊழல் செய்பவர்கள் என்னிடம் எனக்கு அவர்களை மாற்றிவிட கூட மனம் வருவதில்லை. அப்படி நான் விலகிவிட்டு வந்திருக்கிறேன். இந்த பணியிலே ஊழல் செய்பவர்களை மாற்றிவிட வேண்டுமென்றால் மாற்றிவிடலாம். ஆனால் நான் விலகி வந்து வேண்டாம் நமக்கு துன்பம் என்று விலகி வந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது முதல்வர் எடுத்திருக்கும் பாதை ஊழல்களை ஒழிப்பது சிறப்பான பாதை. மக்களை வாழ வைக்க வேண்டுமென்றால் ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த ஊழலை ஒழித்தால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம் உறுப்பினர்கள், நம் தாவேக சகோதரர்கள் ஒழுக்கத்தோடு, கடமையோடு, கண்ணியத்தோடு, கட்டுப்பாடோடு, அன்போடு, நேர்மையோடு, பண்போடு அழகாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கம் தவறிய நபர்களாக நாம் வாழக்கூடாது. நம் முதல்வரின் நோக்கத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதுவே எனது ஆசை. இன்னும் நான் சொல்ல போனால் 2026 தேர்தல் வரையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தேன். எந்த பதவிகள் என்னை தேடி வந்தாலும் வேண்டாம் என்று விடுவேன். பதவி எனக்கு ஒரு பொருட்டல்ல. மக்களுக்கு சேவை தான் சிறந்தது என்று நினைப்பேன் ஒழிய பதவி என்பது ஒரு பொருட்டல்ல என்று நான் விலகிவிடுவேன். பதவியை எதிர்பார்த்து எங்கும் ஓடியதில்லை. இப்பொழுதும் நான் 2026 தாவேகாவுக்குத்தான் ஓட்டு போட்டேன். ஆனால் பதவியை தேடி நான் அலைந்து திரிய மாட்டேன். அது எனக்கு பழக்கம் இல்லை. பதவி இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பதை நான் நன்கு உணர்வேன். அதனால் எனக்கு ஆசை இல்லை. ஆனால் பதவி மூலமாக சிறந்த சேவைகள் செய்ய முடியும் என்பதும் தெரியும். சிறந்த சேவைகள் செய்பவர்கள் தான் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள். மக்களுக்காக சிறந்த சேவை, ஊழலற்ற சேவை செய்ய வேண்டும் என்று தான் தமிழக வெற்றி கழகத்தில் நமது சகோதரர்கள் இணைந்துள்ளார்கள். நீங்கள் என்றும் வாழ்க.
என்றென்றும் வாழ்க. தமிழக வெற்றிக் கழகம் என்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.